Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, கபடி தான் பிகேல் தான் பாட்னா பைரட்ஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருமா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கே சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு வியூஸ் அவ்வளோ போகிறதுல ஏகப்பட்ட எஃபர்ட் போடுறோம். பட் இருந்தாலும் ஏன் குறைவு பண்ணேன். ஆல்ரெடி நாங்கள் ஹரியானா பேசுகிறது போட்டாச்சு. இப்போ பாட்னா பைரட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிடுறேன். அண்ட் கும்பலாக கூப்பிட்டு வந்தார் எல்லாரையும். எப்போதுமே அவர் அப்படி தான் கூப்பிட்டு வர நல்லது தான். அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம். எல்லார்ட்டையும் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்றது ஒரே கேள்வி தான் எல்லார்ட்டையும் கேட்டாங்க. கோச்சுக்கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. அது என்னென்ன கேட்டாங்கன்ற பதிலை நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பர்தீப் நர்வால் சூப்பர் 10 எடுத்துட்டாருங்க மெல்பர்னில். அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வர அதான் மெல்பர்ன் கூட ஒரு மேட்ச் மெல்பர்ன் ரைட் வர்சஸ் பிகேஎல் ஸ்டார்ஸ். அதில் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு உங்கள் ஆதரவு தான். சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறோம். அது ஒரு கம்பெனினா 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வியூஸ் போகிறதுல கேட்குற வீடியோ எல்லாம் போடுறோம். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூவில் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட், வருவோம் நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு. தேவாங்கிட்ட என்ன கேட்டாங்க. தேவாங்க கேட்டாங்க. அப்புறம் தேவாங் எப்படி பார்க்குற ஹரியானா ஸ்டீலர் கூட ஃபைனல்னு அவர் சொன்ன ரொம்ப நல்ல டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அண்ட் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் மிஸ்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாலே வில் ட்ரை டு வின். ஜெயிக்கிறது ட்ரை பண்ணுவோம். யார் நல்லா விளாட்றாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு அழகாக சொன்னார் அவர். ஹூவர் பிளேஸ் வெல் ஜோ அச்சா கேலேங்க ஓ ஜீத்தேங்க. யார் நல்லா விட்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே CR66 நிறைய பேர் தமிழ் தலைவர் பிளேயர்லாம் ட்விட்டர் அவங்க சோஷியல் மீடியாவில் கப்பு ஜெயிப்போம், வெற்றி ஜெயிச்சு முக்கியம், கண்டிப்பாக ஏதி வச்சுக்கோன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. அப்பெல்லாம் பேசக்கூடாது. நேரம் கொண்டு தழும்பாது. இது பாருங்க, இப்போ வந்து சொல்கிறார் பாருங்க. அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 ரைடருங்க இந்த சீசனு. நவீன் எக்ஸ்பிரஸ், பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால், பர்தீப் எல்லாரும் பின்னாடி தள்ளி விட்டார். நியூ ஸ்டார் இவர் தான். அடுத்த சீசன் பாருங்கள் எப்படி இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. எனக்கு ஓரமாக இருக்கட்டும். அதான் தேவா இதே கேள்வி தான் அயன்ட்டும் கேட்டாங்க. இவரும் வந்திருந்தார் அங்கித், சுபம் ஷிண்டே. ஸோ அந்த கேள்வியெல்லாம் ரிப்பீட் பண்ணல. கோச்சுக்கு டேரெக்டாக போய்டுவார் தான் நிறைய கேள்வி கேட்டாங்க. கோச்சை கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளையாண்டிங்க, செகண்ட் ஹாஃபில் நிறைய மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது, ரொம்ப க்ளோஸாக போய் தானே ஜெயிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் சொன்னார் ஆஷு மாலிக் வந்து ஃபென்டாஸ்டிக் ரைடர், மெயின் ரைடரு. அவருக்காக பிளான் பண்ணோம். ப்ளஸ் நவீன் எக்ஸ்பிரஸுக்கும் பிளான் பண்ணோம். டபங் டெல்லி வெரி குட் டீம், கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டே வேறு வந்தாங்க. ஹோல் டீமுக்கும் நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம். யார் எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி பாயிண்ட் எடுக்கணும்னு. ஒரு சமயத்தில் நாங்கள் 7 பாயிண்டில் லீடில் வேறு இருந்தோம். அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க டு ஸ்டாப் நவீன் எக்ஸ்பிரஸ். ஆஷு மாலிக்கு ஸ்டாப் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. எங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க. 7 பாயிண்ட் லீட் இருந்தது. அப்புறம் மிஸ்டேக்குங்கிறது மேட்சஸில் நடக்கும் தான். அது யாராலையும் பார்ட் ஆஃப் த கேம்ட்டார். எப்படி வெற்றி தோல்வி சகஜமோ மிஸ்டேக்கும் சகஜம். எவ்வளோ கம்மி மிஸ்டேக் பண்ணுறீங்களோ பெட்டர்னாரு. அதே தான் நான் எப்போ சொல்லுவேன், கிரிக்கெட்டும் சொல்லுவேன். அந்த ஒன் ஹூ மேக்ஸ் லெஸ் மிஸ்டேக். யார் கம்மியாக மிஸ்டேக் பண்ணுறீங்களோ ஜெயிப்பீங்க. யாருமே மிஸ்டேக்கே பண்ணாமலாம் விளையாட முடியாது. எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி. கரெக்ட் ஒரு மிஸ்டேக், என்ன தப்பு பண்ணோம் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதுலேருந்து எதாவது கற்றுக்கணும். திருப்பி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நேற்று கோலி அவுட் ஆன மாதிரி ஆகிட்டாடும். 86 பால் டிஃபெண்ட் பண்ணி 8வது மொமெண்ட்டு கட் பண்ண போனார், காட் பிஹைண்ட். ரைட், கிரிக்கெட் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை சொன்னேன் விராட் கோலி கிரிக்கெட் பற்றி போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அதுக்காக தான் ப்ரெஷர் வரும்போது அங்கித் ரொம்ப நல்லா விளையாட, ஒரு டேலண்டாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா காமிச்சார். சூப்பர் ஸ்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் அவரெல்லாம் அவுட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கித் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. அண்ட் டர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த நவீன் எக்ஸ்பிரஸ் சூப்பர் டேக்கிள் பண்ணது. அப்புறம் லாஸ்ட்டில் அயான் பை 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆஸ் அ கோச்சா. யங் ரைடர்ஸ் இவங்க 2 ரைடருமே ஹோல் டோர்னமெண்ட்லேயே டாப்பில் வராங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு மேலே வந்திருக்காங்கன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்க மேலே நான் வச்சு இந்த கான்ஃபிடென்ஸ். பிளஸ்மெண்ட் இதுவும் சொன்னார், ஆஸ் அ கோச்சாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். PKL 11 ஃபைனலுக்கு வந்துட்டோம். PKL 10 தான் எங்களால் ஃபைனலுக்கு போக முடியல. இந்த சீசனில் 11க்கு வந்துட்டோம். கோயிங் டு ஃபைனல். இசை குஷிக்கு பார்த்து அவருக்கு அவ சக்தி என்ன. அதான் இதோட சந்தோஷமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் ஒரு கோச்சுக்கு. வெரி ஹாப்பின்னாரு. அப்புறம் தான் கேட்டாங்க ஹரியானா சுனோத்தினா சேலஞ்சு. இது இல்லை சேலஞ்சு வருது, அதை பற்றி என்ன பண்ண சொல்ல வரேன் அப்படின்னாங்க. சொன்னாங்க இது பாருங்கள், டேபிள் டாப்பர் அவங்க, நோ டவுட் வெரி குட் டீம். அண்ட் சூப்பர்ப் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கார் அங்கே, ஷாதுலு. அவர் வந்து டிஃபென்ஸ்லையும் சரி ரைட்லையும் சரி வெரி மச் இன்வால்வ். ஃபுல் 40 நிமிஷம் இன்வால்வ் ஆவார். எதில் எப்போ எங்கேருந்து பாயிண்ட் கொண்டு வருவாருன்னே தெரியாது. அவர் ரொம்ப முக்கியமான பிளேயர் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களோட ராகுல் சேத்பால் ரைட் கார்னர், அவர் ரொம்ப பிரமாதமான பிளேயரு. அண்ட் வினய் அண்ட் பட்டாரே அவங்களும் ரொம்ப பிரமாதமான ரைடர். அவங்க கேப்டன் ஜெய்தீப்பும் நல்ல டீம் வெளில எடுத்துகிட்டு போகிறாரு, நல்லா டிஃபென்ஸும் பண்ணக்கூடியவர். ஸோ அவங்களோட 3 டிஃபென்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸ்பெஷலி ஜெய்தீப் தையா, ராகுல் சேத்பால் அண்ட் ஷாதுலு. ஸோ இவங்கெல்லாம் மீறி தான் நாங்கள் ஜெயிக்கணும். அண்ட் ரைடரும் அவங்க பட்டாரியான் வினயை நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அது எங்கள் டிஃபென்ஸ் பார்த்துவாங்க. ஓவரால் வெரி குட் டீம். அதனால தான் டேபிளில் டாப் வந்தாங்க. இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. போன சீசன் ஃபைனல் விளையாண்டாங்கன்னா அது வெரி குட் டீம். அவங்க கோச் ரொம்ப நல்ல கோச்சு. இன்ஃபேக்ட் நாங்களும் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம். இல்லைன்னா நாங்களும் 1 or 2ல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். எங்களோட 3-4 மேட்ச் வந்து 2 பாயிண்டில் தான் தோற்றோம்.
அதில் ஏதாவது 1-2 ஜெயிச்சிருந்தா கூட நாங்களும் 1 and 2ல் வந்திருப்போம். நோ ப்ராப்ளம். குவார்டர் ஃபைனல் விளாண்டோம், குவார்டர் ஃபைனல் ஆகட்டும், செமிஃபைனல் ஆகட்டும், 2 மேட்ச்சு ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச்சு. முதலையானோ லீக் எப்படி தட்டு மாதிரி நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம் அப்புறமா. பட் நாக் அவுட் இஸ் நாக் அவுட். அந்த இடத்துல தீபக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சுபம் ஷிண்டே, அங்கித், இந்த 3 டிஃபென்ஸ் பிரமாதமாக எங்களுக்கு பண்ணாங்க. ஆப்வியஸ்லி அயான் அண்ட் தேவாங் அவங்களோட ரைடை பற்றி நான் சொல்ல வேணாம், பிரமாதப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல மேட்ச்சை பார்ப்பீங்க. ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் நல்லா விளாட்றாங்களோ, யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் தான் ஜெயிப்பேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவர். வில் ஃபைட், யூ வில் சி a குட் மேட்ச். அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டோம். யங் டீம் எங்களுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்கமிங் ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் ஃபியூச்சரில் பெரிய பிளேயராக வரக்கூடியவங்க. இவங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்து எவ்வளோ அம்பலாக சொல்ல பாருங்க, சின்ன ரோல். அவங்கவுங்க கோச்சு நடுவில் விட்டு போகிறாங்க கோச்சிக்கிட்டு மற்ற டீம்லாம். இவர் பாருங்கள் என்ன சின்ன ரோல்னு எவ்வளோ ஏன்னோ அமைதியாக, ஹம்பிளாக, மாடஸ்ட்டுங்க இங்கிலீஷில். அதான் ரைட். எனிவே இதான் அவர் சொன்னார் மொத்தத்தில். அண்ட் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். குறிப்பாக லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.